உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் பிரச்சனைகள், போர்கள், சச்சரவுகள் நடந்துகிட்டே தான் இருக்குது. இப்போது வந்து பார்த்திங்கன்னா அதற்கு ஒரு ஆஃப்ரிக்கா ஒரு பலிகடா வாய்ஸ்ன்னு சொல்லலாம். ரொம்ப நாளாகவே வந்து ஆஃப்ரிக்கா மற்ற நாடுகள், மலை நாடுகள்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிருந்தாங்க. பட் சமீபத்தில் நைஜீரியா பிரச்சனை வந்து பெருசாக போயிட்டு இருக்குது. ஆனால் இப்போ சூடான் பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா உலகத்தையே வந்து திரும்பி பார்க்க வச்சிருக்கு. சூடானில் நடக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி தான் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பாரிகள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் பாரி. வணக்கம். ஸோ நைஜீரியாவை பற்றி நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அது முடியறதுக்கு முன்னாடியே சூடான் பிரச்சனை வந்து இவ்வளோ உச்சத்துக்கு போச்சு. அது ஆக்சுவலாக ஒரு 2-3 வருஷமாகவே நடந்துகிட்டே இருந்திருக்கு. இன்றைக்கி வந்து உச்சத்தை அடைஞ்சிருக்காரு. டார்ஃபரில் நடந்த அந்த ஒரு பெரிய பேட்டிலுக்கு அப்புறம் என்னன்னு சொல்லுங்கள். சூடான் உங்களுக்கே தெரியும், ஆப்பிரிக்காவை போன்ற எல்லா நாடுகளுமே வந்து இந்த அவங்கக்கிட்ட மினரல்ஸ் நிறையா கிடைக்குது, நிறையா தாது பொருட்கள் இதெல்லாமே கிடைக்குது. அங்கே உங்களுக்கே தெரியும், நம்ம அந்த ஒரு படம் இருக்கு, சூர்யா நடிச்ச படம்லாம் இருக்குமே. ஆமாம், இது அயன். அதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் மைனிங். ஏன்னா அந்த டைமில் அது டிகாப்ரியோட பிளட் டைமண்ட் படத்துலையும் கிடைக்கும். ஸோ ஆப்பிரிக்காவில் வந்து மைனிங் இண்டஸ்ட்ரி வந்து அது நிறையா கிடைக்குதுங்கிறனால ரெண்டாவது ஒரு பெரிய கண்டம், அதில் எல்லாமே கிடைக்கும். ஸோ இப்போ அங்கே நிறைய மைனிங் ஃபேக்ட்ரிஸ் இது எல்லாத்தையும் வந்து வெள்ளைக்காரன் காலகட்டத்தில் அவன் பிரிட்டிஷ் அரசாங்கம் அங்கே போய் ஆட்சி செஞ்ச காலகட்டத்திலேருந்தே அடிமை வணிகமும் அங்கே இருக்க நேச்சுரல் ரிசோர்ஸை திருடி வைக்கிறது தான் அதிகமாக இருந்துச்சு. அதில் நமக்கு நல்லாவே தெரியும், ஆப்பிரிக்காவில் தங்கமும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதில் இப்போ சமீபத்தில் 2012 வந்து சூடானில் தங்கம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. இப்போ அதுதான் அந்த மக்களுக்கு வினையாக வந்திருக்கிறதாக நான் பார்க்கிறேன். அது நிறைய பேர் அதே தான் சொல்லுவாங்க, தங்கத்துடைய இருப்பு அங்கே அதிகமாக இருக்குது. அது உலகத்தில் 3வது அதான் எடுக்கப்படாத தங்கம் பெரிய அளவில் இருக்கக்கூடிய இடம் வந்து சூடானாக இருக்கிறது. ஸோ சூடானில் வந்து உங்களுக்கே தெரியும், இப்போ ஒவ்வொரு நாட்டிலையும் தங்கம் இருக்குது. இந்தியாவிலையுமே தங்கம்லாம் நிறையா இருக்குது. ஆனால் இந்தியாவோட பொருளாதார கட்டமைப்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு. அப்படி இருக்கும் பொழுது வெளிநாடுகள்லேருந்து அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அந்த தங்கத்தை பிடுங்கிறதுங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. இப்போ தங்கம் இப்போ வெளியில் மார்க்கெட்டுக்கு ஒரு ரேட் இருக்கும். அந்த மார்க்கெட் ரேட்டுக்கே நீங்கள் அந்த மக்கள்கிட்ட வாங்குறது எந்த வியாபாரிகளுக்கும் எந்த வணிகர்களுக்கும் லாபம் இல்லை. ஆனால் ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு அந்த தங்கத்தை அங்கேருந்து வாங்கி இங்கே ஒரு பெரிய ரேட்டுக்கு விற்றோம்னா பெரிய அளவு லாபங்களை பல லட்ச கோடிகளில் அவங்க வந்து சம்பாதிக்கலாம். அப்போ அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, கம்மியாக தங்கத்தை வாங்கணும். எப்படி மார்க்கெட்டுக்கு ஒரு ப்ரைஸ் இருக்குது, தங்கத்துடைய கோல்டன் ஓருக்கு ஒரு ப்ரைஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கோல்டை வந்து பியூரிஃபை பண்ணி நமக்கு கோல்டாக செய்வாங்க. அப்போ அதுக்கு நமக்கு கேரட்டுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் வருது. இப்போ அந்த கோல்டு ஓருக்குன்னு ஒரு ப்ரைஸ் மார்க்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கும்ல, அந்த ப்ரைஸை தானே போட்டு வாங்க முடியும். அப்போ அதை வாங்க அது இல்லாமல் கம்மியான ரேட்டுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இல்லீகலாக மைன் பண்ணி கொடுத்துட்டா கிடச்சிரும். கரெக்ட். இல்லீகலாக மைன் பண்ணி கவர்மெண்ட் எடுத்து கொடுக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணும், அதை இன்க்ரீஸ் பண்ணும், இறக்கும், இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். பட் இல்லீகலாக ஒருத்தர் மைன் பண்ணி கோல்டை கொடுத்துட்டா அது இல்லீகலாக கொண்டு போய் பியூரிஃபை பண்ணி கொண்டு வரோம் அப்படின்னா நம்ம ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு வாங்கிடலாம். அதாவது எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, 100ல் வெறும் 10% காசுக்கு அந்த கோல்டை வாங்கிடலாம். புரியுதா? இப்போ ஒரு கோல்டு ரேட் 100 ரூபா அப்படின்னா வெறும் 10 ரூபாய்க்கு அந்த கோல்டை என்னால் சூடான்லேருந்து வெளியில் கொண்டு வர முடியும். அப்போ இது எனக்கு எவ்வளோ மிச்சம் இருக்கிற 90 ரூபா எனக்கு லாபம். ஸோ இந்த மாதிரி 90% லாபத்தில் இயங்கணும் அப்படின்னா கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தானே ஆகணும். அதுதான் இப்போ இன்னைக்கு சூடானில் நடக்குது. யார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க நம்ம முழுசாக பார்ப்போம். அப்போ சூடானை பொறுத்த வரைக்கும் இப்போ பிரச்சனை என்பது 2 தரப்புக்கு நடுவில், 2 தரப்புமே ஆயுதம் ஏந்திய குழுக்கள். இதில் ஒரு தரப்பு வந்து ராணுவம், மரபுவழி ராணுவம், சூடானுடைய நாட்டுடைய ராணுவம். அதுதான் அந்த ராணுவம். அதையுமே நம்ம வந்து எஸ்ஏஎஃப் வந்து அதான் ராணுவம். எஸ்ஏஎஃப்ங்கிறது சூடான் ஆர்ம்டு ஃபோர்ஸ் தான் நினைக்கிறேன். ஆமாம், சூடான் ஆர்ம்டு ஃபோர்ஸ். அது இப்போ அதுக்கும் வேற ஒரு ஆயுத போராட்ட குழுன்னு இருக்கு, அவங்க ஆர்எஸ்எஃப். இந்த ஆர்எஸ்எஃப்ங்கிறது வந்து போராட்ட குரூப், மிலிட்டன்ட். இந்த ஆர்எஸ்எஃப்க்கு யாரு பேக்கப் அப்படின்னா ரஷ்யா. இப்போ இங்கே பிரச்சனை என்னன்னா, சூடானில் தங்கம் இருக்குதுங்கிறத முன்கூட்டியே ஒருவர் உணர்ந்து, இந்த போலார் கரடியில் வருவார்ல, அதான் புட்டின், அவர் முன்கூட்டியே உணர்ந்துட்டார் சூடான்கிட்ட தங்கம் இருக்குது. நம்ம அமெரிக்காக்காரனுக்கு முன்னாடி போய் கடையை விரிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அங்கே கொஞ்சம் ஈஸியாக ரிசோர்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பிளானை போட்டு முன்னாடியே போய் ரஷ்யா இறங்கியிருக்கு. அதுதான் அந்த ரஷ்யாவுடைய அந்த வேங்லர், அந்த வேக்னர் அவங்கெல்லாம் வந்து இந்த ஆர்எஸ்எஃபோட ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டடாக இருக்காங்க. அவங்க வந்து பயிற்சி கொடுக்கறது, அவங்களுக்கு ஆயுதம் கொடுக்கறது, வெப்பன் சப்ளை பண்ணுறது, டாக்டிக்கல் சப்போர்ட் கொடுக்கறது எல்லாமே வந்து அந்த வேக்னர் குரூப் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரஷ்யாவும் ஒரு மறைமுக ஹேண்டாக தான் வந்து இந்த ஆர்எஸ்எஃப் வந்து இயங்கி கொண்டு வருகிறது. அவங்க போராட்ட இயக்கமாக இருக்கிறாங்க. ஒரு காலத்தில் மக்களுக்காக தான் எல்லாமே தொடங்கப்பட்டது. பட் இப்போ வந்து அது பிஸ்னஸ், மணி ஓரியன்ட் அப்படி இப்படின்னு போயிடுது.
இதோட 2 தலைவர்களும் நடுவில் ஒரு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு அவங்களுக்குள்ள அமைதி பேச்சுவார்த்தை நடந்து ரெண்டு டீமும் சேர்றதா தான் இருந்துச்சு. அதாவது இந்த மரபு வழி ராணுவத்து கூட இது இந்த RSF வந்து ராணுவத்தோட இணைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம்லாம் கையெழுத்திடப்பட்டு உலக நாடுகள்லாம் சரி ஓகே எல்லாம் சொல்லி பண்ணியிருந்தாங்க. ஆனா அதுல என்ன ஆச்சுன்னா ஈகோ இஷ்யூ வந்துருச்சு. நீயா நானா, இதுக்கு ஒரு தலைவர் இருக்காரு, அதுக்கு ஒரு தலைவர் இருக்காரு, இவனுக்கு கீழே போய் நம்ம நிக்கணுமா, அவனுக்கு கீழே போய் நிக்கணுமாங்கிற ஒரு ஈகோ இஷ்யூ சொல்றாங்க. அப்ப யார் வந்து சூடான முழுமையாக ஆள்றது அப்படிங்கிறதுக்குள்ள இவங்களுக்குள்ள போட்டி வந்துருது. அந்த போட்டியின் அடிப்படையில் மக்களுக்காக ஒருங்கிணைறேன்னு சொன்ன இவர்கள் இந்த 2 தலைவர்களும் இன்னைக்கு வந்து எதிர் துருவங்களாக நிற்கிறார்கள். இதுல இப்ப எதிர் துருவமா நின்னா மட்டும் பத்தாது, அதுக்கு இப்ப இந்த 2 குரூப்பும் சண்டை போடுறதுக்கு காசு வேணும், பணம் வேணும், ஆயுதங்கள் வேணும். அப்ப 2 குரூப்புமே ஒவ்வொருத்தவங்க பக்கம் சாயுது. இப்ப இதுதான் இப்ப இருக்கிற சினேரியோ. இது சாயறதுனாலதான் அங்க இருக்கக்கூடிய சூடான் மக்களுக்கு பஞ்சமும் பட்டினியும் உயிரிழப்பும் ஏற்படுகிறது. சாப்பாடு நிறைய பேர் சாகுறாங்க. அங்க வார் கிரைம்ஸ், போர் குற்றங்கள் அதிகரிக்குது. இது எல்லாமே இப்ப இவங்க இந்த 2 குரூப்போட சண்டைனால தான் நடந்துகிட்டு இருக்கு. சூடான் இஷ்யூ இதுதான். இந்த 2 குரூப்புக்குள்ள அது RSFக்கும் அது என்னது SAF. இந்த ஒமர் அல் பஷீர்னு சொல்லிட்டு 30 ஆண்டுகளா ஒரு அத்தாரிட்டி, அவர்தான் இந்த மரபு வழி ராணுவத்துறை தலைவர். ஆமா, பஷீர் அவரு. அப்புறம் ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் RSF உடைய தலைவர். இப்ப இவங்களுக்குள்ளதான் சண்டை, இந்த 2 குரூப்புக்குள்ள தான் சண்டை. அதுதான் இப்ப குளோபலா இஷ்யூ ஆகிட்டு இருக்கு. இதுக்கு பின்னாடி உலக நாடுகள் அவங்களுடைய பப்பட் வேலைகளை செய்ய தொடங்கி இருக்கிறார்கள். அதுல வந்து RSFக்கு முழுமையான சப்போர்ட் யார் கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா ரஷ்யாவும் யுனைடெட் எமிரேட்ஸும் கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்க அப்படின்னா, RSF பொறுத்த வரைக்கும் இவங்க தான் வந்து அங்க இருக்கக்கூடிய கோல்டு மைனிங் பகுதி எல்லாத்தையும் கைப்பற்றி வச்சிருக்காங்க. ஆமா, அந்த இல்லீகல் மைனிங் எல்லாமே இவங்க கண்ட்ரோல்ல இருக்கு. இப்ப இவங்க வந்து இந்த இடத்துல மைனிங் பண்ணிட்டு இருக்கிறதுனால கோல்டு வந்து இவங்க மூலியமா ரஷ்யாவுக்கோ, இவங்க மூலியமா மெயினா UAEக்கு வந்து அதிகமா தங்கம் என்பது இவர்கள் மூலமாக போகிறது என்பது ஒரு தகவல். அது மட்டும் இல்ல, இப்ப RSF மூலியமா அவங்க கூட நெய்பரிங்ல இருக்கக்கூடிய ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் தங்கம் என்பது கொடுக்கப்படுகிறது. இதுல ஒரு மிக முக்கியமான ஒரு டர்ன் வருது. பர்கினோ ஃபாசோவுக்கும் தங்கம் என்பது RSF மூலமாக ஒரு ஷேர் போய்கிட்டு இருக்கு. அவர்கிட்ட போய்கிட்டு இருக்கிறதா தகவல். இது எதுக்கு நான் சொல்றேன்னு கடைசியில உங்களுக்கு கிளைமேக்ஸ்ல புரியும். சோ இதுதான் நடந்தது. இதுதான் சினரியோ. இப்பதான் உள்ள வரான் பழந்தின்னு கொட்டை போட்டவன் நம்ம விநாயக் மகாதேவ். அமெரிக்கா ட்ரம்ப் இதெல்லாம் அப்படி இப்பதான் மூக்கு நுழைக்குது. நாங்கள் வந்துட்டோம், இப்போ எங்களோட மூக்கை நுழைக்கிறோம். இந்த மூக்கே வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு இந்த மூக்கு இப்படி நீளமாக இருக்கும். ஈகிள் மூக்கு இருக்கும். அது எந்த இனம் இப்படி கை வச்சுட்டு இருக்கும். அந்த இனம் எந்த இனங்கிறத நீங்கள் வந்து ஆய்வு பண்ணி சொல்லுங்கள். அந்த இனம் வந்து அந்த இனத்துக்குலாம் சப்போர்ட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க நம்ம ஊர்லேயும். சில பேர் அப்பப்போ சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த இனமும் இந்த குரூப்லாம் என்ன பண்ணுதுன்னா, அவங்களுக்கு தான் தங்கம்னா மை ப்ரெஷியஸ் கோல்டு அப்படின்றாங்கல்ல, கோலம் மாதிரி பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி தங்கம் இருக்குன்னு தெரிஞ்சோடனே இவங்களுக்கு மூக்கு வேர்த்துருச்சு. ஒருவேளை இந்த மூக்கு வேர்த்துருச்சுன்னு இதுலேருந்து தான் வந்து எல்லாரும் அதுலேருந்து வருது சொல்கிறேன். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சரி ஓகே இங்கே தங்கம் இருக்குது, அதுவும் வந்து உலகத்திலேயே 3வது பெரிய தங்கம் இங்கே தான் இருக்குது, தங்கம் எடுக்கிற இடம் இங்கே தான் இருக்குது, அப்போ இங்கே கொஞ்சம் போய் நம்ம சுரண்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான். இப்போ சும்மா போக முடியாதுல்ல. இப்போ ஆல்ரெடி 2 போராட்டம் இயக்கம் இருக்குது. அதில் ஒரு குரூப் வந்து ரஷ்யாவோட சப்போர்ட்டில் மறைமுக சப்போர்ட்டில் இருக்காங்க. இன்னொரு குரூப்புக்கு வந்து அதாவது அவங்க ராணுவத்துக்கு வந்து எஜிப்த் கவர்மெண்ட் வந்து சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ அது அவங்க ராணுவத்துக்கு இருக்கிற சப்போர்ட்டும் இருக்குது. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் இந்த 2 குரூப்புக்குமே வந்து கொஞ்சம் பகை இருக்குது. அமெரிக்காவுக்கு வந்து இவங்க 2 குரூப்புமே வேண்டப்பட்டவங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இவனோட நோக்கம் 2 பேருக்குமே தெரிஞ்சிருக்கு, இவன் யாருன்னு தெரியுது அவங்களுக்கு. ஆனால் அவனை உள்ள விடாமல் தடுக்கிறாங்க. அவங்க 2 குரூப்புக்குமே அவங்க வந்து அமெரிக்கா வந்து ஒரு நல்ல ரெப்புடேஷன் இல்லை. அதனால தான் ஒரு புது குரூப்பை அமெரிக்கா கண்டுபிடிக்குது. ஜனநாயகம் அப்படின்னு ஒரு குரூப் உள்ள டெமோக்ரஸி குரூப். இது சர்வாதிகாரமா இருக்கு, இங்க நாங்க வந்து மக்களை நாங்க பாதுகாக்கிறோம். அதே ஆப்கானிஸ்தான் கதை, அதே டெக்னிக், அதே டெய்லர், அதே ரஷ்யா உள்ள இருந்துச்சுன்னா இவங்க ஆப்கானிஸ்தான் டெக்னிக். இங்க நம்ம ஊர்ல திராவிட மாடலு, திருட்டு மாடல், இந்த மாதிரிலாம் ஒரு மாடல் இருக்குல்ல, அது மாதிரி அவங்களோடது ஆப்கான் மாடலு, இந்த மாதிரி ஈரான் மாடலு இப்படின்னு வச்சிருப்பாங்க போல. அதுல வந்து இப்போ ஆப்கான்ல என்ன பண்ணாங்க, உள்ள ரஷ்யா தான் இருந்துச்சு, ரஷ்யா விரட்டுறேங்கிற பேர்ல அங்கே ஆயுத இதுக்கு கொடுத்து அங்கே ஒரு கலவரத்தை தூண்டி விட்டு இதை பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு தான் இல்லை. இதே மாதிரி இங்கே ஒரு வேலையை பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ ரஷ்யா உள்ள வந்துட்டு இருக்கு, ரஷ்யாவை தடுக்கணும், இவன் உள்ள போய் அங்கே தங்கத்தை பிடுங்கணும். அப்போ யாராவது ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணணும். இப்போ சப்போர்ட் பண்ண 2 பேருமே நமக்கு முறைக்கிறான். அப்போ 3வதாக ஒரு குரூப்பை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அங்கே 3வது குரூப் யாருமே இல்லை. அப்போ என்னன்னா மக்கள் தான் அந்த 3வது குரூப். நான் மக்களை பாதுகாக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து இதுல கொஞ்சம் கொஞ்சமா உள்ள நுழைய ஆரம்பிக்குது.
அதனாலதான் இப்ப ட்விட்டர்ல நிறைய அந்த பிஹைடிங் வீடியோஸ் சர்ஃபேஸ் ஆகுது. இப்பதான் அதனாலதான் இவ்வளவு நாளா மக்களுடைய கண்ணீர்லாம் இவங்களுக்கு பெருசாவே தெரியாது. ஆனா இப்ப வந்து மக்களுடைய கண்ணீர் அதிகரிப்பதற்கான காரணம், அந்த கண்ணீர்கள் ஆவணப்படுத்தப்பட்டு மீடியாவில் விவாதிக்கப்படுவதற்கான காரணம் என்னன்னா, இந்த RSF இவங்க எல்லாம் வந்து ரொம்ப வருஷமாவே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு 10-15 வருஷமா சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அப்பெல்லாம் இது வந்து பெருசா இது பண்ணல. அவங்க ஒரு மாதிரி ஒரு ரெண்டையும் கண்ட்ரோல் பண்ற கவர்மெண்ட் மாதிரி மாறி மாறி பண்ணிட்டு இருக்காங்க. அப்பெல்லாம் பேசாத இந்த பொருள் இப்ப ஏன் வருது அப்படின்னா, ஏன்னா 2012 கண்டுபிடிக்கப்பட்ட அந்த இதுல வைத்து பார்க்கும்போது 2022 ஒரு அறிக்கை வந்துச்சு. அந்த அறிக்கை தான் வந்து 3வது பெரிய தங்கம் வந்து சூடான்ல இருக்கு அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் தான் இது எல்லாமே மூக்கு வேர்த்து போய் அமெரிக்கா உள்ள போகுது. இப்போ அமெரிக்கா வந்து அங்கே உள்ளே போனால் ஒரு ப்ராப்பரான ஒரு இது வேணும்ல, ஒரு ஏதாவது ஒரு ரீசன் வேணும், காரணம் வேணும்ல. அப்போ என்னன்னா, இப்போ இந்த 2 குரூப்புமே ஆக்சுவலாக முஸ்லிம்ஸ், 2 குரூப்புமே SF RSF ரெண்டுமே முஸ்லீம். அது காரணம் என்னன்னா, அங்கே பெரும்பான்மை முஸ்லிம்ஸ். உங்களுக்கு ஆப்பிரிக்க நாடுகளில் இஸ்லாம் வந்து ரொம்ப வேகமாக பரவிடுச்சு. அவங்களோட மதத்துலேருந்து கிறிஸ்டியானிட்டியும் பரவி இருக்கு, இஸ்லாமும் பரவி இருக்கு. ஸோ பட் இஸ்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லை, இஸ்லாம் வந்து ஹிஸ்டாரிக்கலாக எடுத்துக்கிட்டாங்க, கிறிஸ்டியானிட்டி காலனைஸ் பண்ணப்பட்ட நிறைய இடங்கள்ல ஸ்ப்ரெட் ஆயிருச்சு. ஸோ இஸ்லாமுமே காலனைசேஷன் தான். நீங்கள் வந்து அதுவுமே வந்து அப்படியே வந்து அதுக்கு முன்னாடியே பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி தாங்க அரப்ஸ் உள்ள போயிட்டு அவங்க வியாபாரம் பண்றது போகும்போது அப்பவும் அவங்க காலனைசேஷன்லாம் நடக்குது. அந்த டைம்லயே வந்துட்டு முஸ்லீம் கன்வர்ஷனாக நிறைய பேர் அங்கே மாறிடுறாங்க. அப்புறம் கிறிஸ்டியானிட்டி உள்ள போய் இவன் காலனி பண்ணும்போது இவன் வந்து கிறிஸ்டியானிட்டியாக மாற்றி பண்ணி விட்டான். உதாரணத்துக்கு எப்படி நைஜீரியால வந்து 50-50 கிறிஸ்டியன் முஸ்லீம். ஸோ இதுதான் இருக்குது. அங்கே ரெண்டுமே மதங்களும் வந்து அவங்களுடைய பாரம்பரிய மதங்களும் எப்படிப்பட்டது, நம்மள மாதிரி வந்து உருவ வழிபாடு வச்சுக்கிட்டு அவங்களோட பாரம்பரிய குலதெய்வ வழிபாடு இதுதான் இருந்துச்சு. அதை ஃபுல்லாக ஒழிச்சு விட்டு இந்த மதங்கள் உள்ள வந்துருச்சு. ஸோ இதுதான். அப்போ இப்போ அங்கே இருக்கிற மெஜாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸு, ஒரு கணிசமான ரொம்ப மைனாரிட்டின்னு சொல்ல முடியாது, ஒரு கணிசமான மைனாரிட்டி வந்து கிறிஸ்டியன்ஸு. இப்போ இங்கே என்னன்னா, இவ்வளோ நாளாக வந்து இவங்க கோஎக்ஸிஸ்டாக தான் இருந்தாங்க, இவங்கெல்லாம் ஒன்றா தான் இருந்தாங்க. அது ஒன்றா இருந்தாங்க சென்ஸ் அவெல்லாம் ஒரே மக்கள், இனத்தால் ஒரே இனத்தவர்கள், மதத்தால் தான் வேறுபட்டு சண்டை போடாமல் தான் இருந்தாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து அவங்களுடைய அந்த மதம் சார்ந்த சண்டை என்பது அமெரிக்காவால் கொஞ்சம் கொஞ்சமாக தூண்டிவிடப்பட்டு கொண்டே இருந்திருக்கிறது போல. இப்போ அது ஃபுல் ஃப்ளெட்ஜில் வந்துருச்சு. இப்போ இங்கே என்னன்னா, சில சர்ச்சுகள், சில கிறிஸ்துவ வழிபாட்டு தலங்கள் வந்து தாக்குதலுக்கு உள்ளாகிருக்கு. இதுக்கு முன்னாடி இப்படிலாம் ஆனதில்லை. கிறிஸ்தவ தலங்கள் தாக்குதலுக்கு இதுதான் உலக அளவில் ஆய்வு செய்பவர்கள், உலக நாடுகளுடைய சதிகளை எல்லாம் பார்ப்பவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது அமெரிக்கா வந்ததுக்கப்புறம் இல்லை, அமெரிக்கா இன்வால்வ்மெண்ட் அப்படிங்கிறது வந்ததுக்கப்புறம் தான் இது நடக்குது. ஸோ இதுக்கு பின்னாடி அமெரிக்காவுடைய ஒரு கை இருக்கலாம். அதாவது கிறிஸ்டியன் கார்டு ப்ளே பண்ணுறாங்க, கிறிஸ்டியன்ஸுக்கு அங்கே பாதிப்பு இருக்கும் செய்தில்ல. அதுதாங்க இவ்வளோ நாளாக இல்லாத இந்த பிரச்சனை. இப்போ இவங்க 2 குரூப்புக்கு தான் சண்டை. இப்போ இந்த 2 குரூப்புமே ஆக்சுவலாக எதனா இவங்களுக்குள்ளே ஒரு சின்ன இனம் சார்ந்த ஒரு இன அழிப்பும் பண்ணிருக்காங்க. இல்லை, இவங்களுக்குள்ளேயே 2 பேரும் இவங்க எல்லாமே கருப்பு இனத்தவர்கள் தான். ஆனால் அவங்களுக்குள்ள இப்ப ஒரு சின்ன ட்ரைப், ஒரு வேரியேஷன் இருக்கும்ல, அதை நம்ம சாதின்னு சொல்லிட முடியாது, பட் ட்ரைபல் கிளான் அந்த மாதிரி வந்து இவங்க ஒரு குரூப் வந்து இந்த நைல் பகுதியில் வாழக்கூடிய மக்கள், மறு குரூப் வந்து வேற ஒரு அந்த. ஸோ இவங்க 2 பேரும் அவங்களுக்குள்ள அந்த இனவியல்ல கொஞ்சம் ஒரு வேறுபாடு இருக்கு போல. அந்த சண்டையும் அவங்களுக்குள்ள ஆரம்பத்திலிருந்தே இருக்கு. அதனாலதான் இந்த குரூப் இவங்களோடய, இந்த குரூப் அவங்களோடயும் சேர்ந்துருக்காங்க. இதுதான் விஷயம். இப்ப என்னன்னா, இவ்வளவு நாள் இல்லாத இந்த மத பிரச்சனை இப்போ வந்து அமெரிக்காவால் பேசப்பட ஆரம்பிக்குது. அமெரிக்க ஊடகங்கள் தான் இதை வந்து ஃபஸ்ட்டு, சர்ச்சஸ் வந்து அங்கே தாக்குதலுக்குள்ளாயிருக்கு, சர்ச்சஸ். ஆனால் சிலர் இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, அது சர்ச்சுங்கிறது தாக்குதல் இல்லை, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தாக்குதல். சர்ச்சும் ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுங்கிறனால அது தாக்குதலுக்குள்ளாயிருக்கு. அதே போல் மாஸ்க்கும் அங்கே வந்து உடஞ்சிருக்கு. அதை காட்டாமல் இதை மட்டும் காட்டுறீங்க. அங்கே எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸில் போய் குண்டு வைக்கிறது, எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை தகர்க்கிறது, காலேஜ் ஸ்கூல்ஸ் எல்லாத்துலேயுமே குண்டு போட்டுக்கிட்டு உடச்சிக்கிட்டு இருக்கிறானுங்க மாறி மாறி. இதான் நடக்குது. இவன் கிட்ட இருக்கிறதா அவன் உடைக்கிறான், அவன் கிட்ட இருக்கிறது இவன் உடைக்கிறான். இப்படிதான் விஷயம். இதுல சர்ச்சுகளும் அடக்கம், மாஸ்களும் அடக்கம், ஸ்கூல்களும் அடக்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குரூப். அதை தான் வந்து சொல்றாங்க. அதான் இப்போ ஆக்சுவலா என்னன்னா, அங்க உள்ள என்ன நடக்குதுன்னு முழுமையா தெரியாது நம்மளுக்கு, வெளியில வர செய்திகளை வச்சுதான். அப்ப இந்த செய்திகளே இன்னும் நிறைய வந்து ஆதாரமின்மையில நிறைய இருக்கு. ஆனா அங்க மக்கள் பாதிக்கிறாங்க. கொலை நடக்குது, பட்னி இது இருக்கு, குழந்தைகள் பெரிய அளவு பாதிக்கப்படுறாங்க, ஸ்கூல்ஸ் மேல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது. இது 2 தரப்பு மேலேயுமே தவறு இருக்கிறதாகத்தான் நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா ராணுவம்னு சொல்றவனும் மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் குண்டை தூக்கி போடுறான். போராட்ட கூட்டம்னு சொல்றவனும் மக்கள் வாழக்கூடிய பகுதிகள்லையும் அவங்க அதுவே வந்து பெருசாலாம் இல்லை, அவங்க ஊரெல்லாம் சின்ன சின்ன ஊர்கள் தான். ஆனா அந்தந்த ஊர்கள்லாம் கூட தாக்குதல் நடத்தி மக்கள் அந்த ஊரை விட்டு நகர்ந்து போற மாதிரி சுச்சுவேஷன் வருது. பக்கத்து கண்ட்ரிக்கெல்லாம் போயிட்டாங்க. இப்ப நம்ம ஊர்ல என்னாச்சும் நகர்ந்து வந்தோம்னா எங்கேயாவது வாய்க்கா வரப்பு இருக்கும், ஏதாவது ஒன்று திங்கிறதுக்கு ஏதாவது கிடக்கும், பழமரமோ ஏதோ இருக்கும். அவங்க பாலைவனம் எல்லாம் சூடான்லாம், சூடான்னா என்ன, சூடான நிலப்பகுதின்னு அர்த்தம். அப்ப
ஒன்றும் இல்லை. அது அங்கே போய் அவங்க போகும்போது அவங்களுக்கு எங்கே சோறு இருக்கும், தண்ணி எங்கே இருக்கும், இதுலேயே நிறைய பேர் வந்து டீஹைட்ரேஷனை சாகிறது, இந்த மாதிரிலாம் நடந்து கடந்த 40 வருஷத்து ஏற்பட்ட ஒரு பெரிய ஃபெமைனா பாரு ஹானா ஃபேக்டரி. ஆமாம். இப்போ எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் அங்கே இறந்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிற தகவலும் கூட முழுமையாக வரல. 1.5 லட்சம் சொல்கிறாங்க. ஆமாம், இல்லை அதான் அமெரிக்க ஊடகங்கள் 1.5 லட்சம் சொல்கிறாங்க. அதான் நான் சொல்கிறேன், இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே அமெரிக்க ஊடகங்களால் தான் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அவங்களோட பார்வையில் வெளில அவங்க பார்வைகளை தான் அவங்க சொல்கிறாங்க. காரணம்னா இப்போ அமெரிக்க ராணுவம் அங்கே போகணும், அங்கே தங்கம் இருக்கு இல்லைங்க, ரொம்ப நாள் வேலை இல்லாம இப்போ எல்லா ஊர்லேருந்து வெளியில் வந்தாச்சு. இப்போ சரி ஆயில் நோ, இப்போ ஆயிலுக்கு பதிலாக பேட்டரி வந்துருச்சு, டெக்னாலஜி வந்துருச்சு, சோலார் வந்துருச்சு. இனிமேல் ஆயில் வச்சுட்டு ஆயில் ஓட்ட முடியாது. சரி ஓகே, ஆயிலை தூக்கி ஓரம் வச்சுட்டு இனி ரேர் எர்த் மினரல்ஸுக்கு நகருவோம். அதில் தங்கம் ரொம்ப முக்கியம் இல்லை, என்ன இருந்தாலும் தங்கம் வந்து தான் ஆகணும். தங்கம் தான் சொல்லிட்டு இவங்க தங்கத்தை நோக்கி போடுறாங்க. இப்போ தங்கத்தை நோக்கி ஓடும்போது சும்மா போனோம்னா கண்டுபிடிச்சிருவாங்க, ஏய் தங்கம் திருட வந்திருக்காண்டா, ஊருக்குள்ள சண்டை கலவரம், ஒரு திருட்டு பை உள்ள நுழைறாண்டாங்கிற கான்செப்ட் இருக்குல்ல. அது திருட்டு பை உள்ள நுழையும் போது ஏதாவது ஒரு நல்ல மாதிரி ஒரு ஹேஷ்டேக் போட்டு வரணும். அந்த ஹேஷ்டேக் எப்படி போடுறது, கிறிஸ்துவ இனப்படுகொலைன்னு ஒரு ஹேஷ்டேக் போட்டாங்க. அங்கே ஆக்சுவலாக மக்கள் எல்லா தரப்புலையும் செத்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே முஸ்லீம்ஸும் சாகுறாங்க, கிறிஸ்டின்ஸும் சாகுறாங்க. இங்கே கிறிஸ்துவர்கள் மட்டும் சாகுறாங்க, முஸ்லீம்ஸ் மட்டும் சாகுறாங்கன்னு கிடையாது, அங்கே மக்கள் சாகுறாங்க, எல்லாருக்கும் தான் பட்னி. அதே போல் அங்கே வழிபாட்டு தலங்கள் அழிக்கப்பட்டிருக்கு, அங்கே மாஸ்களும் உடைக்கப்பட்டிருக்கு, சர்ச்சுகளும் உடைக்கப்பட்டிருக்கு. அதே போல் அவங்க ஏதாவது சின்ன சின்ன இந்த வழிபடுறது எல்லாம் அங்கே என்னென்னலாம் மக்கள் ஒருங்கிணைஞ்சு கேதர் ஆகி பண்ணுற இடங்கள்லாம் இருக்கும், அங்கெல்லாம் தாக்குதல் நடந்திருக்கு. அது ஸ்கூலாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும். இன்னொன்று என்னென்னா, அது ஏன் அங்கே தாக்குதல் நடத்திருக்காங்கன்னா, இந்த மிஷினரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் இருக்கும்ல, அது அவங்க நிறைய இருக்குது போல். அது வந்து இந்த ஆர்எஸ்எஃப் குரூப்புக்கு கொஞ்சம் எகென்ஸ்ட், ஆரம்பத்துலேருந்தே எகென்ஸ்ட் போல். ஸோ அவங்க வந்து அந்த அந்த மிஷினரி ஆக்டிவிட்டிஸ் இருக்கிற இடங்கள் எல்லாத்தையும் தாக்குறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக மிஷினரி ஆக்டிவிட்டிஸ் இருக்கிற இடத்துல சர்ச்சஸ் வந்து இருக்குது. ஸோ சர்ச்சஸ் வந்து தாக்கப்பட்டிருக்கு. அங்கே வந்து உடைக்கப்பட்ட சர்ச்சஸ்ன்னு சொல்கிறதே ஒரு 200+ அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ 200 சர்ச்சுகளுக்கு, அதாவது நம்ம ஊர் சர்ச் மாதிரி நினைக்க வேணாம். ஸோ அவங்க சர்ச்சுன்னு சொல்கிறது வந்து சின்ன பில்டிங் சாப்பிள்ஸ். நம்ம ஊரில் சர்ச் அப்படின்னா பெருசாக இருக்கும், அப்படி யோசிக்க தேவையில்லை, அவ்வளோ பெரிய கட்டிடங்கள்லாம் இல்லை. அங்கே எப்படின்னா, அங்கே ஒரு பாதிரியார் இருப்பார், ஒரு 4 செவரு, மேலே ஒரு கோபுரம், அவ்வளோதான். இது மாதிரி சின்ன சின்ன சாப்பிள்ஸ் நிறையா கட்டியிருக்காங்க அங்கங்கே. அவங்க ஊர்களுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜனத்தொகை, நம்ம ஊர் மாதிரிலாம் பெரிய பெரிய ஜனத்தொகை கொண்ட ஊர்கள் கிடையாது. ஒரு மிஞ்சி போனால் ஒரு 300, 200, 400 இப்படிங்கிற அளவுலேயே அது ஒரு ஊராக இருக்குது. அது சின்ன சின்ன பிளேஸ்மெண்ட்டாக தான் இருக்குது. கொஞ்சோண்டு தண்ணி இருக்கிற இடத்துலலாம் சுற்றி ஊராக உட்காந்துருக்கான். ஸோ இப்போ அங்கே எல்லாமே தாக்குதல் நடக்குது. இப்போ அங்கேருந்து மக்கள் உயிரை பாதுகாத்துக்கிறதுக்கு அங்கங்கே நகர்ந்து போயிட்டுருக்காங்க. ஸோ இதுதான் அங்கே இருக்கக்கூடிய நடவடிக்கை. இதில் என்னுடைய பார்வை என்னென்னா, அமெரிக்கா அங்கே இருக்கக்கூடிய தங்கத்தை குறிவைத்து தான் உள்ளே வருகிறார்கள். அவர்களுக்கு இந்த மக்களை பாதுகாக்கணுங்கிற எண்ணம் கடுகளவும் இருக்காது. அப்படிலாம் இருந்துச்சுன்னா வந்து பாலஸ்தீன்லாம் இதிலெல்லாம் இவ்வளோ பெரிய இனப்படுகொலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டானுங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்க தங்கம் எப்படியாவது ஆட்டையை போடணும்னா அங்கே கலவரம் நடக்கணும். அந்த கலவரத்தை காரணம் காட்டி இவன் உள்ளே போகணும். அப்போ கலவரம் நடக்குதானா நடக்குது, அதை இவன் எக்ஸாகரேட் பண்ணுறான்னா ஆமாம் எக்ஸாகரேட் பண்ணுறான். அங்கே நிறையா மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு வந்து இவன் மதசாயம் பூசுறானா ஆமாம் மதசாயம் பூசுறான். அப்போ தான் குளோபலாக வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிராக மக்கள் பரிதாபம் வரும். பரிதாபம் இல்லை, அதாவது அங்கே இருக்க 2 தரப்பு மேலேயும் மக்களுக்கு வெறுப்பு வரும். அப்போ தான் இவன் உள்ளே போய் 2 பேரும் ஜாகடிக்கலாம். ஸோ இது இப்போ வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய இந்த இராணுவத்தோடு கொஞ்சம் ஒரு பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா இருக்குது. எஸ்ஏஎஃப் கூட பேச்சுவார்த்தையில் இருக்காங்க. ஆர்எஸ்எஃபோட சுத்தமாக இல்லை, ஏன்னா ஆர்எஸ்எஃப் கூட ரஷ்யா இருக்கு. ஸோ இப்போ இது என்ன ஆகும்னா, அமெரிக்கா உள்ளே போகுதுன்னா திரும்ப ரஷ்யாவும் அவங்களோட இடத்த இறக்குவாங்க. இது வந்து வெந்து தனிந்தது காடுங்கிற மாதிரிலாம் இருக்காது, தனியாது. இந்த பிரச்சனை முடிக்க விட மாட்டாங்க. இந்த பிரச்சனை இழுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கும். நம்ம இந்தியாவில் எப்படி நார்த் ஈஸ்ட்ல சில பிரச்சனை முடிக்கவே விட மாட்டாங்களோ அதே மாதிரி உயிர் போய் அதே போல அமெரிக்காவுடைய அடுத்த கட்ட அஜெண்டா அங்கங்க கிறிஸ்டியன் நேஷன்ஸ் உருவாக்கணுங்கிறது அமெரிக்காவுக்கு ஒரு மைண்ட் செட்டா இருக்கு. இப்போ இருக்கிற கண்ட்ரி இல்லாம புதுசா அந்த கண்ட்ரிகளுக்குள்ளே பிளவு ஏற்படுத்தி கிறிஸ்டியன் நாடுகளை வந்து உருவாக்கணும் ஒரு அஜெண்டா வந்து அமெரிக்காக்குள்ள இருக்கு. அமெரிக்கா அதுக்கு தகுந்த மாதிரி குளோபலா பல கிறிஸ்துவ லீடர்ஸுகளை, அதாவது கிறிஸ்தவராக பிறக்கக்கூடிய லீடர்ஸுகளுக்கு ஃபண்டிங் கொடுக்கறதா இருக்கட்டும், அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதா இருக்கட்டும், அந்த கிறிஸ்துவம் சார்ந்த சில விஷயங்கள் மூலமாக பிரச்சனைகளை உருவாக்குறதா இருக்கட்டும், இதுல இந்தியாவுக்கும் நார்த் ஈஸ்ட்ல ஃபண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அமெரிக்கா. டேக்கிங் டைம் பாம் அவங்க ஒரு இருக்குது. இந்தியாவில் ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது நார்த் ஈஸ்ட்டில். அவங்க அங்கே நார்த் ஈஸ்ட்டை மையப்படுத்தி ஒரு கிறிஸ்தவ நாட்டை உருவாக்குறதுக்கு அமெரிக்கா என்னென்ன வேலைகள் செய்யணுமோ அத்தனை வேலைகளும் பண்ணி கொண்டு இருப்பதாகத்தான் உலக அளவில் பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது. அது இந்தியா அது குளோபல் நியூஸாக ஆக்காமல் அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க, வெளியில் தெரியாமல் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. பட் ஒரு பெரிய பிரச்சனை என்பது நம்மை சுற்றி இருக்கிறது. இந்தியாவிலையும் அந்த பிரச்சனை இருக்குது. ஸோ அமெரிக்கா வந்து ஒரு எங்கெங்கெல்லாம் அவங்களுக்கு முக்கியமாக வேல்யூபிளான இடங்களோ அங்கங்கெல்லாம் அவங்களுக்கு வேண்டப்பட்ட லீடர்ஸு அவங்களோட அஜெண்டாஸ். இன்னொன்று நான் சொல்கிறேன், இது வெறும் கிறிஸ்டியானிட்டின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் வந்து கிறிஸ்டியானிட்டின்னு பார்க்குறீங்க, கண்மூடித்தனமான சப்போர்ட்டு.
இது மதம் கிடையாது, இது உண்மையாக இயேசுவை விரும்பக்கூடிய கிறிஸ்டியானிட்டி கிடையாது. புரிஞ்சுக்கோங்க, இயேசு சொன்ன அன்பை போதிக்கக்கூடிய கிறிஸ்துவத்தை பற்றி நாங்கள் பேசலை. ஆன்டி கிரைஸ்ட், புரியுதா? இந்த கிறிஸ்துவத்தில் ஒரு ஏமாற்றக்கூடிய ஒரு தலைவன் வருவான், அவன் பின்னால் உலகம் செல்லும், அதுக்கப்புறம் கிறிஸ்துவர் இயேசு வந்து அதை அவனை வீழ்த்துவாருங்கிறாங்கல்ல. அந்த ஏமாத்திர தலைவன் இன்னும் வரலன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அந்த ஏமாத்திர தலைவனை உருவாக்குறதுக்குன்னு ஒரு குரூப் வேலை செய்யுது பார்த்தீங்களா? அந்த ஏமாத்திர தலைவன் எடுத்துக்கொண்டாத ஆனால் ஆன்டி கிரைஸ்ட்டை ஒரு ஒரு தலைவனாக ஏற்றுக்கொண்டு ஒரு குரூப் ஒன்று அலையும் பார்த்துருக்கீங்களா? அந்த குரூப் தான் இந்த வேலையை பண்ணுது. இதை வந்து தயவு செஞ்சு பிரித்து பாருங்கள். நிறைய பேருக்கு அதை பிரித்து பார்க்குற பக்குவம் இல்லை. அது குறிப்பாக தமிழ்நாட்டில் சுத்தமாக கிடையாது. தமிழ்நாட்டில் இதை பிரித்து பார்க்குற தன்மை கிடையாது. நாங்கள் பழைய காணொளிகள் நிறைய பேசியிருக்கிறோம். அந்த பழைய காணொளிகள்லாம் கொஞ்சம் பாருங்கள். ஒரிஜினல் கிறிஸ்டியானிட்டி என்ன, கிறிஸ்டியானிட்டிங்கிற பேரில் ஃப்ரீமேசன்ஸ்களால் உள்ள பின்பற்றப்படக்கூடிய ஒரு மதம் இருக்குது. அது உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவை அவங்க வழிபடலை, மாறாக அவங்க வேற ஒருத்தனை வழிபடுறாங்க. அந்த குரூப் உள்ளே இருக்குது. அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அது நரபலி கொடுக்குறதா இருக்கட்டும், அவங்களோட வழிபாட்டு முறைகள், இதெல்லாம் வேற. ஸோ இந்த டார்க் சைட் ஆஃப் விஷயங்கள் என்னன்னு சும்மா அது வந்து வெள்ளைக்காரன் கொண்டு வந்த மதம்னாவே கிறிஸ்டியானிட்டி நினைக்காதீங்க. வெள்ளைக்காரன் அதை மட்டும் கொண்டு வரல. இங்கே தியோசாபிக்கல் சொசைட்டிலேருந்து எல்லாமே அவன் தான் கொண்டு வந்திருக்கான். அதெல்லாம் என்ன கிறிஸ்டியானிட்டியா? ஸோ இந்த வீடியோக்கு நம்ம என்ன சங்கி ஆயிடுவோமா? இல்லை சொல்கிற ஒன்று ஒரு சில விஷயங்கள் நரேட்டிவ். அது இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டுக்கிட்டு உட்காந்து நான் என்ன சொல்கிறேன், என்ன வேணால் சொல்லிட்டு போ, விடுங்க, நோ இஷ்யூஸ். நீ சங்கின்னு சொன்னாலும் சங்கி, மங்கின்னு சொன்னாலும் மங்கி, போடா அப்படின்ட்டு கூட வேண்டியதான். நம்ம மனசில் பட்ட விஷயங்களை சொல்லி தான் ஆகணும். கிறிஸ்டியானிட்டி ஆஸ் எ ரிலீஜன் எங்களுக்கு உண்மையிலேயே ப்ராப்ளம் இல்லை. ஆனால் கிறிஸ்டியானிட்டியை இன்னைக்கு கையில் வச்சிருக்கக்கூடிய ஒரு செட்டைன் குரூப்பு கிறிஸ்துவத்திற்கே எதிராக தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அருவருப்பானவர்கள். அவங்கள நம்ம கேள்வி கேட்டு தான் ஆகணும். உண்மையிலே கொஞ்சம் அவேர்னஸ் உள்ள கிறிஸ்தவர்கள் முன்வாருங்கள். அவேர்னஸ் இருக்குது நிறைய பேருக்கு, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் தெரியுது. பட் அட் தி எண்டு பெரும்பான்மை மக்களுக்கு அவங்க என்ன, இது ஒரு நம்ம மதம் அப்படிங்கிற பார்வையில் வந்துடுறாங்க. அது தப்பு. அது என்னன்னா பாரி, எல்லா மதத்திலயும் இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, சில பேர் அந்த குரூப்பை தாண்டி வெளில வந்து யாருக்கூட பழகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. சோ அவங்க என்ன சொல்றாங்களோ அதுலயே கேட்டு உலகத்துல இருக்கிற உண்மையை புரிஞ்சுக்காம கண்மூடித்தனமா நம்புறாங்க. அது எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தானே? அதுதான் ரொம்ப கண்மூடித்தனமான மதம். அது ஒரு விதமான எக்ஸ்ட்ரீமிசம். அந்த எக்ஸ்ட்ரீமிசத்தை தயவு செஞ்சு கை விடுங்க. நம்ம குறிப்பிட்ட வரைக்கும் நம்மளோட வியூவர்ஸ் அதை புரிஞ்சு நடந்துக்குவாங்கன்னு நான் நம்புறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம சொல்ற கிறிஸ்டியானிட்டிங்கிறது இந்த ரகசிய கூட்டங்களால் ஒரு மதம்ங்கிற பேர்ல ஏற்படுத்தப்படக்கூடிய ஒரு கல்ட். அந்த கல்ட் குரூப் என்ன பண்ணுதுன்னா, கிறிஸ்டியானிட்டிங்கிற முகமுடியை மாட்டிக்கணும். அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. கிறிஸ்துவ முகமுடியை மாட்டிக்கொண்டு பாருங்க கிறிஸ்துவர்கள் பாதிக்கப்படுறார்கள்ங்கிற பேர்ல இவன் ராணுவத்தை உள்ள இறக்குவான். இவன் ராணுவத்தை உள்ள இறக்கி கிறிஸ்துவர்களை பாதுகாப்பான்னு நீங்க நம்புறீங்க. அவன் அந்த நாட்டை சுரண்டுவான். இவ்வளவுதான் விஷயம். சும்மா பெயிட் அவனை பொறுத்த வரைக்கும் இந்த இப்படி காரணம் காட்டி அவன் உள்ள இறங்குவான், அந்த நாட்டை சுரண்டுவான். இதுதான் எல்லா இடத்துலயும் அவன் பண்ற ஒரு டெக்னிக். அதுக்கு இவன் வந்து ஒரு இதை தான் ஆரம்பத்துல இருந்தே அவன் பண்ணிட்டு இருக்கான். நான் அதான் சொல்றேங்க, நைட் டெம்ப்ளார்ஸ் தான் வந்து குருசைடர் இதை வார இது பண்ண. அது குருசைடர் வார வந்து இவங்க நைட் டெம்ப்ளார்ஸ் பண்ணாங்கிறக்கா இவங்க நல்லவங்களா? இவ்வளவுதானே கேள்வி. நைட் டெம்ப்ளார்ஸ்க்கு ஆளை எப்படி எடுத்தாங்க அந்த மன்னர்கள்? ஊர்ல தப்பு பண்ணவன், கொலை பண்ணவன், கற்பழிப்பு பண்ணவனுக்கு பாவ மன்னிப்பு கொடுத்து, நீ வந்து நீ பண்ணதெல்லாம் இது வரைக்கும் செல்லாது, இப்ப நீ என்ன பண்ற, எங்களுக்காக சண்டை போடு, உனக்கு பாவ மன்னிப்பு கொடுக்குறோம். இப்படிதான். இதுதான் ஜட்ஜ்மெண்டலா? ஒரு தப்பை அவன் உணரணுமா? இவங்க வந்து உனக்கு பாவ மன்னிப்புன்னு பாங்களா? இதெல்லாம் கிறிஸ்துவ மதத்துக்கு எதிரான விஷயம் இல்லையா? ஆனா அவன் தாங்க குருசைடர் வாரம் நடத்தினவன். ஆனா நீங்க என்ன சொல்லி படிப்பீங்க? உங்களுடைய வரலாறுல என்ன சொல்லி சிலுவை போர் அப்படின்னு அது வந்து ஒரு புனித போர்னு பாப்பீங்க. ஆனா சிலுவை போர், அந்த போரை நடத்தியவர்கள் யாரு? நைட் டெம்ப்ளார்ஸ். நைட் டெம்ப்ளார்ஸ் யாரு? இன்னைக்கு இலுமினாட்டி கூட்டம்னு சுத்திட்டு இருக்காங்க. அவன் தான் அவனோட முன்னோடிகள். அவங்க அந்த குரூப் அதே ஃபேமிலிஸ் தான். இந்த ராட்சைல்டு, ராகஃபெல்லர்ஸ் இவங்களோட ஃபேமிலி தான். இது என்ன நீங்க என்ன இதுதான் விஷயம். இந்த மறைமுக வரலாறை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இதை புரியாம உங்களுக்கு எந்த அரசியலும் புரியாது. அந்த அரசியல் புரிஞ்சாதான் யார் இங்கே விக்டிமாக்கப்படுறா, யார் வந்து பழி சுமத்தப்படுறா, யாருக்கு பின்னாடி யார் இருக்கா, யார் வந்து கைவிடப்பட்டிருக்கா, யாரு தத்தெடுக்கப்பட்டிருக்கா, இது எல்லாமே பிரிச்சு பார்க்க முடியும். அந்த புரிதலை வளர்த்துக்கோங்க தான் என்னால சொல்ல முடியும். இல்ல கடைசியில ஒரு விஷயம் சொல்றேன்னு சொன்னீங்க. நம்ம இப்ராஹிம் டவரே நிறைய பேர் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க பாத்தீங்களா. ஒரு 6 மாசமா இப்ராஹிம் டவரை பத்தி பேசணும். உண்மையிலேயே அந்த நபர் நல்ல நபர் தான். என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல நபர் தான். அவர் அந்த மண்ணை எப்படியாவது முன்னேற்றணும்னு நினைக்கக்கூடிய இளைஞன், அந்த மண்ணை எப்படியாவது மீட்டெடுக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர் தான். ஆனா துரதிர்ஷ்டவசமா
ரொம்ப நாளைக்கு அவரை அமெரிக்கா விட்டு வைக்காது. ஏன்? அவரை கொல்றதுக்கு முன்கூட்டியே ரஷ்யா பக்கம் இருக்காருன்றதுனாலயா? இல்ல, அவர் ரஷ்யா பக்கமும் இல்ல, அவர் கருப்பின மக்கள் பக்கத்துல இருக்காரு, அவ்வளவுதான். அவர் ஆப்பிரிக்க மக்களை ஒருங்கிணைக்கணும், ஆப்பிரிக்க நாட்டை பழைய குளோரிக்கு கொண்டு வரணுங்கிறது அவருடைய அல்டிமேட் எய்மா இருக்கு. அதை விட்டு வைக்க மாட்டாங்க. அவர் 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 வந்து பல ஏஜென்சிஸ் அவரை கொலை செய்யணுங்கிற நோக்கத்துல அவரை குறி வச்சுட்டு தான் இருக்கு. பல அட்டெம்ப்ட் நடந்துகிட்டே தான் இருக்கு. அவர் வந்து அப்படி இப்படின்னு தப்பிச்சு போய்கிட்டு இருக்காப்புல. அது எவ்வளவு நாளைக்குன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கஷ்டம் தான். இல்ல, இப்ப இந்த விஷயத்துல கூட அவர் பலியாடாக ஆக்கப்படலாம். எப்படி? ஏன் அப்படின்னா ஆர்எஸ்எஃப்க்கும் பர்கினோ ஃபாசோ நாட்டுக்கும் நிறைய தொடர்புகள் உண்டு. ஆர்எஸ்எஃப் எடுக்கக்கூடிய தங்கத்தில் ஒரு பகுதி வந்து பர்கினோ ஃபாசோவுக்கு இப்ராஹிம் தாகூர் அவருக்கு மூலமாக அங்கே போயிட்டு அவங்களுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத அமெரிக்க ஊடகங்கள் பேசுது. அது பண்ணுதா இல்லையா நமக்கும் தெரியாது. உண்மையாகவே அங்கேருந்து காசு ஆர்எஸ்எஃப் அங்கேருந்து பணமோ இதுவோ போகுது, அதுக்காக அவர் போடுறானுங்க ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரியை அமெரிக்க ஊடகங்கள் எடுத்து பேசுகிறாங்க. ஸோ இப்போ உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கருப்பினத்தவர்கள் இப்ராஹிம் தாகூரை ஒரு தலைவராக பார்க்குறாங்க. ஒரு கருப்பினத்தை மீட்க வந்த ஒரு ரட்சகனாக இன்னைக்கு அப்படி தான் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அவரை தீவிரவாதியாக, அவரை தவறான மனிதராக கட்டமைப்பதற்கான அடிப்படை படிகளை, அடிப்படை நரேஷனை வந்து அமெரிக்கா இன்னைக்கு தொடங்கி இருக்கு. சூடான் இஷ்யூவில் தொடங்கியிருக்கு. ஸோ சூடான் இஷ்யூவில் இந்த லைட்டை லிங்க் பண்ணுறதன் மூலமாக அவர் ஒரு தப்பான இடத்துக்கு கொண்டு வரதுக்கான வேலைகளை அவங்க செய்ய பார்க்குறாங்க அமெரிக்கா. அவர் அமெரிக்காவுடைய இதுக்கு கீழே இறங்க மாட்டாருங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது. ஏன்னா அவரோட செயல்பாடு இது வரைக்கும் அவரோட செயல்பாடை பார்த்ததில் அமெரிக்காவுக்கு அடிபணிகிற நபர் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அவருடைய நாட்டை முன்னேற்றுறதுக்கான வழிமுறைகள் அது எல்லாத்துலேயும் அவர் வந்து ரொம்ப கவனம் செலுத்துறாரு. இல்லை, நேற்று கரெக்டாக நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு செய்தி, ஒரு டாக்டர் வந்து இப்ராஹிம் தாகூர் தீவிரவாதத்தை சரியாக கையாள மாட்டேன்னு சொன்னதுனால டாக்டர் வந்து இதுக்கு போருக்கு கொண்டு வந்துட்டாரு, தண்டனை கொடுத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்வாதிகாரி தாங்க. அவர் வந்து தப்பானவராக சித்தரிப்பதற்கு அமெரிக்க ஊடகம் நிறைய ஃபேக் ஸ்டோரிஸை வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. நிறைய வர ஆரம்பிச்சு. இனிமே இது வரைக்கும் பாசிட்டிவா தானே நியூஸ் வந்துருச்சு. இப்போ இனிமே மாறும் பாருங்க. இனிமேல் அவரை பத்தி தப்பான தகவல்கள் ஊடகங்கள் பேச ஆரம்பிப்பாங்க. இது வரைக்கும் நல்ல தகவல்களையே அவனும் இங்க பேசல. அப்படி ஒரு ஆள் இருக்காங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம வந்து இப்ராஹிம் தாகூரை பத்தி தனியா ஒரு டாபிக் பேசுறேன். கண்டிப்பா நான் பேசணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் நிறைய பேர் கேட்கறாங்க. யூடியூப்ல சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அதனாலதான் வந்து நம்ம வந்து கொஞ்சம் தவிர்த்துட்டே போயிட்டு இருந்தோம். கண்டிப்பா வந்து நம்ம பேசுறோம். ஏன்னா அவர் ஆயுத போராட்டம் அது மாதிரி பண்ணி தான் அவர் மேல வந்தாரு. சோ அது இன்னும் அந்த ஒரு அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. சோ இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரை வந்து இதுக்குள்ள ஒரு அவரோட தலையை உள்ள கொண்டு வந்து அவர் ஒரு நெகட்டிவ் ரோலுக்கு கொண்டு வரதுக்கும் அமெரிக்கா காத்துக்கிட்டு இருக்கு. ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட் அவருக்கு இருக்கு. என்ன? நம்மளுடைய மீடியாஸ், குளோபல் மக்கள் அவரோட நடவடிக்கையை பார்த்துட்டு இருக்காங்கல்ல. அப்போ உண்மையாகவே இந்த மக்களுக்காக இவர் உழைக்கிறாரு அப்படிங்கிறத வந்து மக்கள் பார்த்துட்டே இருக்கிறோம். இப்போ நான்லாம் பார்த்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் அவருடைய செயல்பாடுகளை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த மனுஷன் செய்யறது சரியா தப்பாங்கிறத நமக்குன்னு ஒரு ஒரு புரிதல் இருக்குல்ல, அதில் வச்சு நம்ம வந்து பார்த்து நிறைய பேர் அவரை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? அவர் ஒரு நல்ல மனுஷன். இப்போ வரைக்கும் என்னோட பார்வைக்கு அவர் வந்து எந்த தவறும் செஞ்ச மாதிரி தெரியல. அவரோட மக்களுக்காக அவர் பண்ணிட்டு இருக்காரு. அஃப்கோர்ஸ் அவங்க நாட்டுக்கு எதிராக எவனா ஒருத்தன் செஞ்சானா தண்டிக்க தான் படணும், இதெல்லாம் இருக்கு. பட் தனக்கு எதிராக அந்த பர்சனல் மோட்டிவா இதுவாங்கிறதுலாம் தெரியும். ஆனால் இவங்க வந்து பர்சனல் மோட்டிவா அப்படி இப்படின்னு நியூஸ்ல போட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இவருடைய செயல்பாடுகளில் அவருடைய மக்கள் அவர் மீது பெரிய அளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. அவரோட மக்கள் மட்டும் இல்லாமல் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய கருப்பினத்தவர்கள், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கருப்பினத்தவர்கள் எல்லாருமே அவர் ஒரு ரோல் மாடலா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கருப்பின தலைவர்களுடைய ஒட்டுமொத்த கருப்பின, இப்ப மார்ட்டின் லூதர் கிங் மாதிரி ஒரு ஒட்டுமொத்த கருப்பின முகமா அவர் வந்து இப்ப எமர்ஜ் ஆகிட்டு இருக்காரு. இது வந்து இந்த குரூப்புக்குள்ள இந்த இலுமினாட்டி கூட்டம்னு சொன்னாலும் சரி, இல்லை டீப் ஸ்டேட் பாலிடிக்ஸ்னு சொன்னாலும் சரி, உங்களுக்கு எது வசதிப்படுதோ அதை சொல்லிக்கோங்க. ஆனால் அந்த குரூப்புக்கு இது வந்து ஒருத்தது புளியங்கா, ஐயையோ புளிக்குதே, இது எப்படியாவது இது வந்து ஆஃப் பண்ணணுமே நினைக்கிறாங்க. ஸோ அவரை வந்து எப்படியாவது முடிச்சு விடணுன்ட்டு அவர் அசாசின் இது நிறைய முயற்சி பண்ணிட்டே இருக்கு. இப்போ நடந்துகிட்டே இருக்கு. அவர் எப்படியாவது முடிக்கணும்னு பார்ப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் அவர் ஹெலிகாப்டர்ல போறது வரதெல்லாம் தவிர்க்கணும். ஏன்னா இவங்க பல பேர் கருப்பர்கள் வந்து ஹெலிகாப்டர்ல தான் முடிச்சுட்டு இருக்காங்க. தவிர்க்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்பவே அவர் கேர்ஃபுல்லா தான் அவரை பாதுகாத்துக்கணும். அது போக அவருடைய அந்த இமேஜை இந்த இஷ்யூல, சூடான் இஷ்யூல வந்து டேமேஜ் பண்றதுக்கும் நரேஷன் வந்து உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அவர் வந்து கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவர் போல, இந்த இதுக்கு பின்னாடி இந்த இனப்படுகளுக்கெல்லாம் அவர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரியும், அவர் ஆயுத சப்போர்ட் கொடுக்குற மாதிரியும், அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குற மாதிரியுமான தகவல்களை வந்து இவங்க கசிய விட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு எதுக்காகனா அவர் இங்க இருக்க தங்கத்தை ஆட்டை போடுறதுக்கு பாக்குறாரு. இங்க சூடான்ல தங்கத்தை
பிடுங்கி அவர் நாட்டுக்கு கொண்டு போக பார்க்குறாருங்கிற மாதிரி நரேஷன் வந்து செட் பண்ணுறாங்க. மோஸ்ட் லைக்லி அது உண்மையாக இருக்க வாய்ப்பே இல்லை. இது இந்த அமெரிக்காவுடைய ஸ்டோரி டெல்லிங். அதான் மக்கள் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி இவருக்கு இருக்க ப்ளஸ் பாயிண்ட் நான் சொன்னால என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா, நம்மள மாதிரியான லட்சக்கணக்கானவர்கள் அவர் மீது பார்வை, அவருக்கு அது தெரியுது. அவர் என்ன பண்ணுறாருன்னா, தான் செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் இன்ஸ்டா கிரியேட்டர் மாதிரி எல்லா சோசியல் மீடியாலையும் அவங்க வந்து ஓப்பனாக இருக்காங்க. அதில் தான் அவங்க புதுசாக கார் கம்பெனி ஆரம்பிச்சதா இருக்கட்டும், அந்த கார் கம்பெனியை வெளிநாடுகளில் இது பண்ணுறதா இருக்கட்டும், எனர்ஜி கம்பெனி ஆரம்பிச்சு நிறைய டெக்னாலஜிக்கலாக எப்படியாவது அவங்க சொசைட்டியை மேலே கொண்டு வரணுங்கிறதுக்கு புது புது டெக்னாலஜி, ரிசர்ச், படிப்பு, கல்வி, வெளிநாடுகள் உதவி செய்கிறதா இருந்தாலும் நீ வந்து என்னோட நாட்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை உருவாக்கி கொடுக்கறதுக்கு நீ ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி தான் அவர் கேட்குறாரு. படிப்பும் தொழிலும் என்னோட நாட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத அவர் பார்க்குறாரு. தற்சார்பு பொருளாதாரம் பேசிக்கலி. ஸோ பேசிக்காக தற்சார்பு பொருளாதாரம். அது போக பல வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டி கொடுத்துட்டாரு. கட்டி கொடுக்குற வீட்டை உழைப்பை கொடுக்குறதுக்கு மக்கள் போய் கொடுக்குறாங்க. சம்பளம் இல்லாமல் வந்து அந்த வீட்டை கட்டி கொடுக்குறதுக்கு உழைக்கிறாங்க. இதெல்லாமே அவர் டாக்குமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காரு உலக மீடியாக்கள்கிட்ட. எத்தனை அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டிக்கிட்டு இருக்கிறோம், எவ்வளோ ரெசிடென்டல் ஏரியாஸ் கட்டுறோம், எவ்வளோ தொழில் நகரங்கள் கட்டுறோம், எல்லாத்தையுமே அவர் வந்து டாக்குமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ முழுக்க ஊழல் இல்லாத, லஞ்சம் இல்லாத ஒரு நேர்மையான, ஒரு சமத்துவமான ஒரு சொசைட்டியை வந்து அவர் உருவாக்குறதுக்கான முயற்சிகள் போய்கிட்டு இருக்கு. அது இவங்க கண்ணை உறுத்துது. ஸோ அவரை உருட்ட பார்க்குறாங்க. ஸோ அவரை பற்றி நம்ம தனியாக பேசலாம். நைஜீரியா நிறைய விஷயம், ஆப்பிரிக்கா குறித்து அங்கே இருக்க இல்லை. அடுத்த கட்டமாக இப்போ ஆக்சுவலாக வந்து இப்போ மைனிங் இதெல்லாமே வந்து ஆப்பிரிக்காவில் திரும்ப வந்து ஒரு எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்காக காத்துட்டு இருக்காங்க எல்லா நாடுகளும். ஸோ தேவைப்பட்டால் வந்து தொடர்ந்து இதோட கண்டினியூஷன் நம்ம பேசலாம். மிக்க நன்றி பாரி தகவல்.